ஹாய் கேஸ், நான் தான் உங்கள் வில்சோன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்சைன் டாக்டர் அப்படிங்கிற ஒரு கேம் ப்ளே தாங்க பண்ண போகிறோம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. அப்படி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபையும் பண்ணி விட்ருங்க மக்களே. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறேன், அதுக்கு சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேஸ். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஆரம்பத்துலேயே ஏதோ நோட்டீஸ் தந்துட்டு கண்டினியூ ஆண்டு காக்கானுங்க. சரி தட்டி விடுவோம், ஏன் காசா பணமா. ஓகே, இது என்னடா டார்க்காக இருக்கியா? ஆக்சுவலி இந்த கேமில் ரொம்பவே டார்க்காக இருந்துச்சு கேஸ். நான் கொஞ்சம் எடிட்டிங்கில் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், அதனால் இப்படியாவது பார்க்குற அளவுக்காவது இருக்கி. சரி ஓகே, யாரா அவன்? இந்த பக்கம் போனால் காணோம். ஓகே பார்க்கலாம். இவன் தாங்க. பாவி ஏதோ ஒன்று செல்றாண்டு புரியுதா, நான் என்னண்டே புரிய மாட்டேங்குதே. ஆனால் கையில் ஆக்ஸ் மட்டும் வச்சிக்கான், மற்ற கை ஃபுல்லாக பிளட்டாக இருக்கி. இவன் நடக்கிறதே ஒரு மார்க்கமாக இருக்கி. மொத்தத்தில் இன்னும் பெரிய பயங்கரமான ஆளாக இருப்பான் போலையே. சரி ஓகே பார்க்கலாம். என்ன நடந்த அது ஹாஸ்பிட்டலுண்டா நினைக்கேன். ஸோ பார்க்கலாங்க. ஓகே மேடம், சென்சிட்டிவிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்னடா சென்சிட்டிவிட்டி? இந்த கேமில் கொஞ்சம் பக்கும் இருக்கு கேஸ், அதனால் பார்த்து தான் ப்ளே பண்ணணும். ஓகே, இது என்னது? இது ஒரு பிக்சர், 3 பிக்சர் போட்டிங்க, அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனால் பிக்சர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தானடா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இது என்னது? இதை பார்க்க அந்த பிக்சரை பிள்ளைங்க வாரங்க ஓர ஃபாஸ்ட்டாக. ஓகேங்க, அந்த லூசு பையன் வேறு வந்துடுவாங்க, அதாங்க பயமாய்க்கா. என்ன பண்ண போகிறானோ, நான் எதுவும் தெரிகிற மாதிரி வைக்கலடாடா, விட்டுருடா. ஐயோ, ஒரு மார்க்கமாக தான் மாறான் கையில். அதுன்னு ஆக்ஸ் மாதிரியே இருக்கி, ஆக்ஸ் தாங்க அது. ஓகே, பார்த்துட்டு போய்த்தான். அப்போ விட்டாங்க எப்பயாவது. இப்போ வந்துட்டு நம்ம அந்த பிக்சரை மட்டும் சரியாக வைக்கணும். இந்த பிக்சர் வந்துட்டு எப்படி இருக்கும்? ரைட், கொஞ்சம் கழித்து வச்சுக்கானோ. ஓகே பார்க்கலாம். இப்படி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த பிக்சர் எப்படா வச்சுக்கங்க. இதையும் கழித்து தாங்க வச்சுக்கானு. ஓகே, இன்னொரு பிக்சர் வைக்கணும், மதங்கடா போச்சு. அண்ணா கேஸ், இதே வந்துட்டு இப்படி தான் வைக்கணும்னு நினைக்கேன். ஏதோ சத்தம் கடிச்சு, என்னடா அது? என்னங்க ஓப்பன் ஆகிடுச்சு. இது என்னது? மாஸ்க்கு. இப்போ நம்ம டாக்டர் ஆமாட்டோமா? சரி ஓகே, இப்போ நம்ம என்னடா பண்ணணும்? பாவி, மாஸ்க்கை தந்தால் என்ன பண்ண முடியும்? சொன்னால் தானடா பண்ண முடியும். சரி ஓகே பார்க்கலாம். இந்த இடத்துல ஏதாவது கிடைக்கான்னு பார்ப்பங்க. முதல் மாஸ்க்கை தந்தானுவோ என்ன பண்ண முடியும் சொல்லாமல் விட்டேங்கடா. என்ன மனுஷன்டா நீங்கள்? சரி விடுங்க பார்க்கலாம். இது என்னது? எங்கே கோடுங்க? 3229. 3229 என்ன கோடுறா இது? இது எதுக்கு யூஸ் பண்ணணும்? இதில் ஒரு வழி போகுது. என்ன கோடு மாயி போட்டு 3229. இதுக்குரிய கோடு தானா? ஓகே. என்ன மேலே படி போகுது. சரி ஏறி பார்ப்போம். அட பாவி, இவ்வளோ ஸ்லோ ஆகிறனா எப்படா நான் ஏறுறது? எங்கள் அநியாயத்துக்கு ஐயோ இறங்குறான். ட அநியாயத்துக்கு இவ்வளோ ஸ்லோ ஆக்கி வச்சுக்கிங்களடா. என்ன மனுஷன் நினைஞ்சா? சரி விடுங்க, மேலே போவோம். அதுக்கு இவ்வளோ ஸ்லோவாக ஆட வைக்கிறது? சரி ஓகே. ஆனால் அடிக்கடி கொஞ்சம் பக் இருக்குங்க இந்த கேமில். மேலே வர லைட்டாக பக் ஆகிடுச்சு. சரி ஓகே, டோர் ஓப்பன் ஆகுது. ஓகே, உள்ளே வந்தாச்சு. என்ன வெஸ்ட் டோர் இது? அதுக்குள்ளே ஏதாவது கிடைக்குது செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, தான் ட்ராயர் மையாக்கி. இதுக்குள்ளே ஏதாவது இருக்கியா? அடப்பா, இதுக்குள்ளே எதுவும் இல்லை. ஓகே, நம்மளுக்கு ஒரு கீ கார்டு தேவைப்படும். அது வேறு எங்கே வச்சுக்கான்னு தெரிய மாட்டேங்குது. அண்ணா இங்கே கீ கார்டு. இது பார்க்க கீ கார்டு மாதிரி தான் இருக்கி, ஆனால் கீ கார்டாண்டியே தெரிய மாட்டேங்குது. பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டோருக்கு போயிடுவோம். இதுதான் அடுத்த டோரு. ஏண்டா இப்போ நம்ம ஜெனரேட்டர் இருக்கான்னு பிடிக்கணும். ஏண்டா அதுலேருந்து தான் கரண்ட் வருதுதான் காணுவோம். ஆனால் இங்கே கரண்ட் வர மாதிரியே தெரியலையே. என்னங்க அது? அதானே ஜெனரேட்டர். அங்கேருந்து தாங்க மொத்த பவர் சோர்ஸ் இதாகுது. ஓகே,
இதை வச்சுட்டு ஸ்டாப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ நம்ம ஒரு கீ எடுக்க முடியும். கீ எடுத்த பிறகு ரவுண்ட் பண்ணி விட்டுறலாம். சரி போவோம். இப்போ போயிட்டு அந்த கீயை மட்டும் எடுத்துக்கு வந்துடுவோம். அதை வேறு எங்கே வச்சிக்காண்டியே தெரிய மாட்டேங்குது. ஜால சைட் தான் போகணும். ஏண்டா அங்கால டோர் லாக்கடு. அதுக்கு கீ இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும். அடப்பாவி என்ன பக்காயிடுச்சா? சரி ஓகேங்க. அடப்பாவி என்னடா டோர் தானோ க்ளோஸ் ஆகிடுச்சியா? ஏதோ தெரியலையே. ஓகே, ஏதோ மென்டல் ஹாஸ்பிட்டல் கேமுன்ட்டு பார்த்தா இது என்னடா பேவு ஹாஸ்பிட்டல் கேம் ஆகி செஞ்சு வச்சுக்கானுங்க. ஓகே, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க கேஸ். அப்புறமா இதே மாதிரி வீடியோ பார்க்கல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் தேவைப்படும். சரி ஓகே. ஏங்க திருப்பி போயிட்டு அது ஒன் பண்ணணும். எவ்வளோ தூரம் இறுக்கி பாருங்களேன். ஆனால் கிட்ட வந்துருச்சு. என்ன கஷ்டப்பட்டு ஜோக் அடிச்சிருக்கேன், ப்ளீஸ் இடிச்சிடுங்க கைஸ். சரி ஓகே. இப்போ ஃபுல்லாக எலக்ட்ரிக் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு அந்த லொக் ஆகிக்கிற டோரை வந்து இந்த கீயை வச்சு ஓப்பன் பண்ணணும். அது இங்கெல்லாம் இருக்கும். ஆனால் இவன் அங்கே அடிக்கடி பக்காக்கி விட்றானுல இந்த டோர் தான் கைஸ். ஓகே, அதுக்குள்ளே என்னைக்குன்னு பார்த்துருவோம். ஓப்பன் ஆகுது பாருங்களேன். பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்கடா. சரி ஓகே, இதுக்குள்ளே வந்துட்டு என்னடா பண்ணணும்? இதுக்குள்ளேயும் ஒரு கீ கார்டு இருக்கீங்க கைஸ். அதை கண்டுபிடிக்கணும். ஏன்டா இதுக்குள்ளே சிசிடிவியை ஓப்பன் பண்ணணும். இல்லாட்டி அவன் பார்த்துருவான். இந்த சிசிடிவியை தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். அதுக்கு கீ கார்டு வேணும். அது வேறு. இதுக்குள்ளே அங்கே கீ கார்டு. இதுக்கு ஒரு கீ தேவைப்படும். அதை எங்கடா போய் எடுக்கிறேன் நான்? சரி தேடி பார்ப்போம். இந்த சைட் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையா? இதெல்லாம் பார்க்கலாம். அடப்பா இது என்னடா இது? எல்லாம் உடச்சி தூக்கி போட்டு சுப்பி வச்சுக்கிங்களடா. சரி ஓகே, இது என்ன? கீ கிடச்சிச்சு. அது என்னடா கையே? அடப்பாவியா கை இங்கே? அது மனுஷ கையா? அது பவரே கொஞ்சம் நேரத்துக்கு பத்தி நூந்துச்சே. சரி ஓகே, நமக்கு என்ன? நம்ம இப்போ போயிட்டு கீ கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, அவனை காணுங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தா அதுக்கப்புறம் ஆளையே காணும். அவன் வந்தானே வராட்டி என்ன? நம்ம கேமை ஊற்றிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட வேண்டிய அந்த இடத்த விட்டு. ஓகே, கீ கார்டு எடுத்துகிட்டு இந்த டிவி வண்டிக்கும் அதை ஒரே போட்டு தள்ளிடுவோங்க. அந்த டிவிக்கான போகிற இடத்துக்கான கோடு கீ கார்டு தான் இது. இதெல்லாம் இருக்கும். நகி பாருங்கள், டிவி விளங்குதா? அதுக்கு நமக்கு இப்போ ஆக்ஸ் வேணும். அதை வேறு எங்கே தேடி போகணுங்க? இப்போ அவன் கையெல்லாம் வச்சுருந்தான் ஆக்ஸு. வேறு எங்கே இருக்க மாட்டே தெரியலையே. பார்க்கலாம். இந்த சைட் தான் அவன் வந்தான். ஓகே, ஆக்ஸாக இருக்கிற மாதிரியே தெரியலையே. இது என்னடா இது? இதுவும் இல்லை. டேய் ஆக்ஸ் எங்கடா வச்சுக்கிங்க? இது என்னது? ஆக்ஸ் மாதிரி ஆக்ஸ் தாங்க. இதை வச்சு அந்த டிவியை ஒரே போட்டுற வேண்டியதான். அப்போ அந்த சிசிடிவி ஆப்ரேட் ஆகாமல் இருக்கும். ஓகே கைஸ், அப்புறமா லைக் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோக்கு. நம்மளுக்கு சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, சப்போர்ட்டே எல்லாமே. இதாங்க டிவி. எப்படி பார்க்காம பாருங்களேன். எக்ஸிட் வர போடு. அட பாய் உடைய மாட்டேங்குது. போடு. எங்கே உடைய மாட்டேங்குது? போடு. அட பாய் உடைய மாட்டேங்குது. போடு. உடஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். இந்த இடத்த விட்டு போனால் போண்டாடே. என்னடா இடம் இது? நான் வெனிஸ்டேண்டு ஒரு கேம் போட்டுருப்பேன். அந்த கேமுமாயே இருக்கு லைட்டாக பார்க்க இந்த இடம். ஆனால் லைட்டாண்டு அவ்வளோ இல்லைங்க. கொஞ்சோண்டு அந்த இடத்த போலவே இருக்கு. சரி ஓகே, என்னடா இது? அடப்பா ப்ளோக் போச்சு. எப்படா எஸ்கேப் ஆகுறது? இது சரியாக வைக்கணுமா? வச்சுருவோம். போடு. வச்சாச்சு. ஓகே, அடுத்து என்ன லோக்கன்னு தெரியலையே. பார்க்கலாம். அடப்பா இவ்வளோ சிம்பிளாக வச்சுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாடு. சரி ஓகே, இது 1 2 3 என்று அடிக்கணும் போல். அடித்தாச்சியா? ஓகே, ஓப்பன். அடப்பா என்னடா பத்தி நூறு லைட்டு எங்கே லாக் ஆகுது? இந்த இடத்துக்கு எப்படா வந்தோம்? டெலிபோர்ட்டேஷனா? மறந்துடுச்சு. ஓகே, அதை என்னடான்டா இன்னும் கேம் முடியலையாடா? எங்கே அவன் ரன்னிங்கில் இருக்காங்க. அடப்பா எப்படா ரன்னிங்கில் இருக்கே? to be continued. அவ்வளோதான் அந்த கேமு. அவ்வளோ மக்களே இந்த கேம். பாய் மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.